ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். குடும்பத்தில் பிரச்சனை அதிகரிக்க இது தாங்க காரணம். கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. வீட்டில் மரங்கள் மற்றும் செடிகளை நடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுதுங்க. வீட்டில் மரங்கள் அப்படி இல்லையா செடிகளை நடுவது நேர்மறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூறப்படுதுங்க. இருந்தாலும் மரங்கள் அப்படி இல்லைன்னா செடிகளை நடும்போது வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ள விதிகளை மனதில் நம்ம கொள்ளணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது வீட்டில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துங்க. சாஸ்திரத்தில் வீட்டு முற்றத்தில் வளர பல மரங்களை உள்ளதுங்க. அதில் ஒன்று தாங்க இந்த தென்னை மரம். அந்த வகையில் வீட்டில் தென்னை மரத்தை நடும்போது எந்த திசையில் நட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி தென்னை மரம் சுக்கிரன் கிரகத்தோட தொடர்புடையதுங்க. இது தவிர விஷ்ணு, சிவன், பிரம்மா ஆகியோர் தென்னை மரத்தில் வசிப்பதாகவும் நம்பப்படுதுங்க. தேங்காய் லக்ஷ்மி தேவியின் அடையாளமாக கருதப்படுதுங்க. அத்தகைய நிலையில தென்னை மரத்தை வீட்டோட கிழக்கு அப்படி இல்லையா வடக்கு திசையில ஒருபோதும் நடக்கூடாதுங்க. பெரும்பாலான செடிகளில் இந்த இரு திசைகளையும் நடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த திசையில் தென்னை மரங்களை நடுவது வீட்டில் எதிர்மறை சக்தியை அதிகரிக்குங்க. தென்னை மரத்தை வடக்கு திசையில் நடுவதால் பண இழப்பு ஏற்பட்டு வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. கிழக்கு திசையில் வச்சிங்க அப்படின்னா மரியாதை குறைய தொடங்கி குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுங்க. அதனால் தென்னை மரத்தை அதற்குரிய திசையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்குங்க. குடும்ப ஒற்றுமை இருக்கும். பணவரவில் அதிக மாற்றங்கள் ஏற்படுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.